ஜீசஸ் இன்மி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உயிர்ப்பிக்கும் வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டு உங்களோட பேசுகிறான வார்த்தை சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டு இந்த நாள் உங்களுக்கு வார்த்தை கொடுக்குறாரு. பாருங்கள், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் தேவ ஆலோசனையின்படி நடக்கணும். நம்ம அநேக நேரங்களில் மனுஷிக ஆலோசனையின்படி நம்ம நடக்கிறோம். இல்லாட்டி நம்ம சுயமாக முடிவு எடுத்து அந்த முடிவில் போகிறோம். முடிவு ஆனால் நன்மையாக முடியாது. பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டத்துக்குள்ளே நம்மளே சிக்கிக்கிட்டு அதுலேருந்து வெளியே விடணும்னாலும் தவிக்கும் பொழுது கர்த்தர் மனதுருகியவங்க நம்மளை அதிலேருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவார். பாருங்கள், இப்போ சொல்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வச்சுருக்கிறாரு. அந்த வாசலில் நீங்கள் சுதந்திரிச்சுக்கொள்ளணும், தடையில்லாமல் சுதந்திரிக்கணும்னா ஆண்டவர் சொல்கிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கணும். பாருங்கள், யோசேப்புக்கும் தானியேலுக்கும் அவங்க சொல்கிறாங்க, இவைகளை எப்படி செய்ய வேண்டும், இந்த தரிசனத்துக்கு எப்படி அர்த்தத்தை சொல்லணும்னு சொல்லி தேவன் தான் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், தன்னுடைய ஞானமாக தேவனை வைக்கும் பொழுது அவங்க உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுறாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு விரோதமாக எதுவுமே எழும்பாமல் கர்த்தர் அவைகளை எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதுக்கு தேவன் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா பாருங்கள், நீங்கள் தேவ ஆலோசனையின்படி தேவனை உங்களுடைய ஞானமாக வைக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பாலந்தேனோடுகிற தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படி உம்முடைய வழிநடத்தின்படி நாங்கள் நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய மனுஷீக ஆலோசனையின்படி நாங்கள் நடவாதபடிக்கு ஆண்டவரே, ஆவிக்குரிய சிந்தையில் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக எங்களுடைய செவிகளை சாய்த்து ஆண்டவரே, நாங்கள் காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக சுதந்திரிக்கும்படியாக நீ வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.